இப்ப சிவபெருமானுடைய திருவடியில இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய தேவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய திருமகள் எல்லாரும் போய் அப்படியே விழுந்து விழுந்து அந்த திருவடியில வணங்குறாங்களாம். அப்படி விழுந்து வணங்கும் போது அவங்களுடைய மணிமுடி இருக்கு இல்லையா, முடியின் மணித்தொகை, அந்த அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் என்று சொல்லக்கூடிய அந்த முடியில சொல்ற மாதிரி போய் சாமிய அவருக்கு புரிஞ்சு வணங்கும் போது அப்படியே மணிமுடி கலண்டு விழுந்துரும். இப்ப என்ன செய்யறாங்க, அப்படி நிலம் தோய விழுந்து வணங்கணுமா இறைவனை. நம்ம இதை பார்த்த உடனே என்ன சில பேரு இப்படி எல்லாம் சாமி கூடாது. பெருமான எப்படி எப்படி வணங்கிருந்தோம், நேரா போய் அதான் ஒரு இதுல சில நேரங்கள்ல பொழுது உட்கார்ந்து இருக்கும் போது உணவுலாம் பார்த்தோம்னா, சாமி உன்னை தினம் வந்து கும்பிட்டுன்னு எது உன் கைக்கு நீயே முத்தம் கொடுத்துக்கியாதா அப்படின்னு சாமி கேட்கிற மாதிரி, இந்த மாதிரி இறைவனை வணங்குவதற்கு என்று நம்முடைய அருளாளர்கள் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறாங்க. அப்படி போய் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கணுமா. எப்படி விழுந்து வணங்கணுமானா, மெதுவா என்னென்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சு பார்த்து, அப்பா முடியல அப்படின்னு சொல்லி காலை ஒரு இங்கிருந்து 25 டிகிரி இந்த பக்கம் வைக்கணும், அடுத்து இங்கிருந்து 25 டிகிரி இந்த பக்கம் வைக்கணும், அப்புறம் கையை இந்தாண்ட 40 டிகிரி இந்த பக்கம் வச்சு அப்படியே சேஃபா ஃபிளைட் லேண்ட் ஆகும். அது கூட சொல்ல முடியல, அதுவே சக்கரை மாட்டிக்கிட்டு வானத்திலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுத்திட்டு இருக்கு. அப்படி பிளைட் அப்படியே சேஃபா லேண்ட் ஆகிற மாதிரி அப்படி இருந்து வணங்குறது இல்லையா. அப்படி ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா ஒரு அருவாள் எடுத்து அப்படி வெட்டி விட்டா எப்படி சடக்குன்னு சரியுமா, அப்படி பெருமான் முன்னால அவ்வளவு வேகமா விழுந்து வணங்கணுமா. அப்படி வீழ்ந்து வணங்கணும். அப்படி போய் இவங்க எல்லாம் வீழ்ந்து வணங்குகின்ற போது அந்த மணிமுடியில் இருக்கக்கூடிய மணிகள்லாம், அந்த மகுடத்துல கிரீடத்துல இருக்கக்கூடிய மணிகள்லாம் அப்படியே சிந்தி, அது எத்தனைன்னு தெரியலையா, அது வீசக்கூடிய ஒளியை விட எத்தனைன்னு தெரியாத இருக்கு. அப்படிப்பட்ட மணிகள் வீசுகின்ற ஒளியை விட பெருமானுடைய திருவடியிலிருந்து வர்ற ஒளி பெருசா இருக்கும்.